ஹாய் எவ்ரிவன். இங்கிலீஷ் பேசுறதுக்கு எப்பவும் தயங்காதீங்க, பயப்படாதீங்க. எப்படி தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி இது எல்லாமே ஒரு மொழியோ அதே மாதிரி தான் இங்கிலீஷும் ஒரு மொழி. சின்ன சின்ன டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணாலே ஆல்மோஸ்ட் நிறைய பிழைகளை நீங்கள் இங்கிலீஷ் பேசும் பொழுது தவிர்த்தரலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இப்போ நடந்து முடிஞ்ச சூழ்நிலைக்கு எப்படி எதிர்மறை வாக்கியங்கள் உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம இப்போ நடந்து முடிஞ்ச சூழ்நிலைக்கு நேர்மறை வாக்கியங்கள் நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம எதிர்மறை வாக்கியங்கள், அதாவது நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சென்டென்சஸ் கிரியேட் பண்ணலாம். நம்ம சென்டென்சஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா subject plus have not or has not plus V3 form of verb. ஸோ இந்த have notஐயும் and has notஐயும் நம்ம சுருக்கி சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் haven't, hasn't. சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி டே 1 வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு அவுட்லைனாக சொல்லிடுறேன். அதை பற்றி உங்களுக்கு இன்டெப்த்தாக தெளிவாக புரியணும் அப்படின்னு சொன்னால் டே 1 வீடியோ பாருங்கள். நீங்கள் கட்டாயம் டே 1 வீடியோ பாருங்கள். ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் அண்ட் அடிப்படையாக நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு அவுட்லைன் பார்த்துடலாம். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஐ, யூ, வி, தே, ஹீ, ஷீ, இட், அதோட நேம்ஸும் ஆட் ஆகும். V3 verb அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் verb, அதாவது இறந்த கால வினையச்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழ்ல. உதாரணத்துக்கு ட்ரிங்க் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் verb, ட்ராங்க் அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் verb, ட்ரிங்க் அப்படிங்கிறது நிகழ்கால வினைச்சொல், ட்ராங்க் அப்படிங்கிறது இறந்த கால வினைச்சொல், ட்ரங்க் அப்படிங்கிறது இறந்த கால வினையச்சம். அப்போ ட்ரங்க் அப்படிங்கிறது V3 ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் verb. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். சிங், சாங், சங், ஈட், ஏட், ஈட்டன், ரன், 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 இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இப்போ ஃபார்முலா வந்து சப்ஜெக்ட் பிளஸ் ஹாவ் நாட் ஆர் ஹேஸ் நாட் பிளஸ் V3 ஃபார்ம் ஆஃப் verb. ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் ஐ எடுத்துக்கலாம். இப்போ ரீசெண்டாக ஒரு மேட்ச் நடந்திருக்கு. அதில் எல்லாரும் விளாண்டுருக்காங்க. ஸோ நீங்கள் விளாண்டீங்களா இல்லையான்னு உங்கள் நண்பருக்கு தெரியல. அவர் வந்து உங்ககிட்ட கேட்குறாரு, ஹாவ் யூ பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் விளையாடலை. அதுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணலாம்? ஐ ஹாவ் நாட் பிளேட், நான் விளையாடவில்லை. அப்போ ஐ கூட நம்ம என்ன ஆட் பண்ணுறோம்? ஹாவ் நாட் ஆட் பண்ணி அதோட V3 ஃபார்ம் ஆஃப் verb போடுறோம். ஸோ ஐ ஹாவ் நாட் பிளேட். இப்போ நீ டான்ஸ் ஆடலையே, ஒரு ப்ரோக்ராம் நடந்திருக்கு, ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்திருக்கு, அதில் உங்கள் நண்பர் டான்ஸ் ஆடல. ஸோ அதை நம்ம எப்படி சொல்லலாம்? நீ டான்ஸ் ஆடலையே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ யூ, சப்ஜெக்ட் யூ, ஹாவ் நாட் பிளஸ் V3 ஃபார்ம் ஆஃப் verb, யூ ஹாவ் நாட் டான்ஸ்ட். அடுத்து சப்ஜெக்ட் வி எடுத்துக்கலாம். வி, அது கூட என்ன போட்டுக்கலாம்? ஹாவ் நாட் போட்டுட்டு பிளஸ் எனி V3 ஃபார்ம் ஆஃப் verb, நான் ரிட்டன் எடுத்துக்கிறேன். நாங்கள் எழுதவில்லையே, we have not written. அடுத்து they சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். அதோட have not ஆட் பண்ணிக்கலாம் பிளஸ் V3 ஃபார்ம் ஆஃப் verb, they have not run, they haven't run. அடுத்து he எடுத்துக்கலாம். he கூட has not ஆட் பண்ணும். he hasn't come, அவன் வரவில்லை. அடுத்து she எடுத்துக்கலாம். she கூட has not ஆட் பண்ணிக்கலாம். she hasn't or she has not gone. அடுத்து ஒரு நேம் எடுத்துக்கலாமா? சீதா எடுத்துக்கலாம். பெயர்கள் கூட நம்ம hasn't அல்லது has not ஆட் பண்ணோம். ஸோ சீதா hasn't பிளஸ் V3 ஃபார்ம் ஆஃப் verb, எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இங்கே eaten எடுத்துக்கிறேன். சீதா hasn't eaten. இப்போ நான் 2 கொஸ்டின்ஸ் கேட்குறேன், காமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. அவள் வரையவில்லை, நான் அடிக்கவில்லை. Again, we'll meet in the next video. Thanks for watching.